ஆட்சி அமைக்கின்ற உரிமையை வந்து மக்கள் தரலை. ஆக இன்னைக்கு நாம் தமிழரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 3 அணிகள் சட்டமன்றத்தில் போயிருக்கு. ஒன்று விஜய் தலைமையில் இருந்த ஒரு அணி அதிகமான இடங்கள் 108, இப்போ 106 எண்ணிக்கை 106 இருக்கு. அது அதிகமான தொகை. அதுக்கடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான INDIA கூட்டணி, அந்த கூட்டணி அடுத்த நிலையில். அடுத்த 3ஆம் நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான NDA கூட்டணி. ஆக இந்த 3 கூட்டணிகள் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேர்தலுக்கு முந்தைய அணிகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு பேரம் பேசி, குதிரை பேரம் நடத்தி, பதவி தரம் சொல்லி அவங்கள ஆதரவை அவர் நாடுறாரு. இதை வந்து கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல், அரசியல் நாகரிகம் இல்லாமல் ஒரு மோசமான குதிரை பேரத்தை அவர் நேரடியாக நடத்துகிறாரு. இவர் போகிறாரு, அவருக்கு முன்னால் சூட்கேஸ் போகுது. நீங்கள் சொல்கிறது அதிமுக முயற்சி பண்ணியிருந்தால் அது வந்து திமுகவோட தான் பேசியிருக்கணும், அல்லது தாவகாவோட பேசியிருக்கணும். அது எப்படி சரியோன்னு நீங்கள் நம்புறீங்களோ அதுபோல் தாவேகா முயற்சி பண்ணியிருந்தால் ஒன்று திமுக கூட்டணியில் பேசியிருக்கணும், அல்லது அதிமுக கூட்டணியில் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு அதில் இருக்கிற ஆட்களை பிடிக்கிறதுன்றது அது குதிரை பேரன்ற, அவங்களுக்கு ஆசை காட்டுறது, அவங்களுக்கு பதவி, அது எல்லாம் பேரம். அதுதானே பேரம். ஒரு நேர்மையான அரசு அல்லது ஒரு மாற்று அரசு நடத்துகிற 50-55 தமிழ்நாடு அழிஞ்சு போச்சு, உங்களுடைய கலாச்சாரமே ஒழிஞ்சு போச்சு, இது ஊழல் தான் இருக்கு, நான் வந்து தூய்மையான ஆட்சி நடத்தணும்னு சொல்றது. ஆரம்பமே அவருடைய பதவிக்கு அந்த முதலமைச்சர் சீட் மோசடி பண்றாரு, பேரம் நடத்துறாரு, இவ்வளவு பணப்புழக்கத்தில் இருக்கு, லாட்ரி பணம் புழக்கத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. வந்து அவர் செஞ்ச சதி திட்டத்தை, துரோகத்தை, அவரை போன்ற ஒரு பச்சோந்தித்தனமான வெறித்தனமான பதவி ஆசை பிடித்தவரை தமிழ்நாடு இது வரைக்கும் பார்க்கல. அதிமுக ஜெயிச்ச உடனே விஜய் சொல்லி எதுக்கு அங்கே கொண்டு போய் கடத்தி வச்சாங்க? கடத்திட்டு போனாங்களா? அவங்க ஆதரவோடு தான் போனாங்கன்னு சொல்றாங்க. அடைச்சி வச்சாங்கல்ல, CV சண்முகமும் வேலுமணி தானே அடைச்சி வச்சாங்க. அப்பவும் எடப்பாடி பழனிசாமி அங்கே போனார்ல. இதே லீமா ரோஸுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக அவங்க கட்சியில் சேர்த்தது யாரு? இதே வேலுமணி தானே கூப்பிட்டு வந்தார். அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தானே கட்சியில் சேர்த்தாரு, அவர் தானே பொறுப்பு போட்டார், அவர் தானே சீட்டு கொடுத்தாரு, அவர் தானே ஏஃபார்ம் பிஃபார்ம்ல கையெழுத்து போட்டார். விஜய் ஆட்சியில் நாங்கள் பங்கு பெற போகிறோன்னு அவங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் கொடுத்துட்டு 5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி பின்னால் இருந்தால் நீங்கள்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கோம், எங்கள் கூட வந்தால் நல்ல பதவிகள் வாங்கி தரேன்னு இன்றைக்கும் பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக சுத்தியே வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா வந்து அதிமுக 2ஆக பிளவுபட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு, இன்னொரு பக்கம் SP வேலுமணி தரப்பு அப்படின்னு 2ஆக இருக்கு. இந்த நிலையில நாங்க சொல்றவரை தான் கொறடாவாக நியமிக்கணும் அப்படின்னு சபாநாயகர் அவர்களிடமும் இந்த பக்கம் வந்து ஆளுநர் அவர்களிடமும் 2 தரப்பினரும் மனுக்கள் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தூய சக்தி துஷ்ட சக்தியாக மாறிவிட்டது, குதிரை பேரம் நடத்தி அதிமுகவின் முதுகுல குத்தி விட்டனர் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. என்ன நடக்குது அதிமுகவில்? இல்லை, அதிமுக ஒன்றும் நடக்கல, அதிமுக நல்லா தான் நடக்குது. நீங்கள் சொல்கிறது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த பிளவும் இல்லை. இன்றைக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அவர் தான் இன்றைக்கி கட்சி நடத்துகிறார். இன்றைக்கி கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு, தலைமை கழகத்தில் நடந்திருக்கு. எந்த கட்சியினுடைய இயக்கத்தில் எந்த தடையும் இல்லை. ஆனால் சட்டமன்ற கட்சியில் பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க.
கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் எதிராக அதான் அது வந்து எதிராக இல்லை, அதிமுக ஆட்சியில் இல்லை, அதிமுக நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரலை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய அரசியல் பணிகளை செய்வதற்கு முடிவு செய்து நாங்கள் களத்தில் இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் என்ன வாக்குறுதிகளை சொல்லி அதிமுக ஆட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் புரட்சித் தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக நாங்கள் வெற்றி பெற வைத்தால் நாங்கள் நல்ல ஆட்சி தருவோம்னு சொல்லி தான் எங்களுடைய இலக்கை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்டோம். அதில் வந்து சிலர் 47 பேர் கட்சியின் சார்பிலையும் தோழமை கட்சிகள்லாம் சேர்த்து ஒரு 54 பேர் வெற்றி பெற்றாங்க. இது தேர்தல் முடிவு. அதே மாதிரி என்டிஏ கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். அந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் இன்னும் வெளியே வரல. இது கட்சி எடுத்த முடிவு. அதனால் கட்சி தான் வந்து கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா, அந்த கூட்டணியில் ஏதாவது மாற்றம் இருக்கான்றதை அறிவிக்கணும். இது வரைக்கும் அதை அறிவிக்கலை. ஆக இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் முழுக்க எந்த ஒரு தனிப்பெரும் கட்சிக்கோ தனிப்பெரும் கூட்டணிக்கோ மக்கள் வாக்களிக்கல. யாரையும் வந்து தனிப்பட்ட ஒரு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்றோ அல்லது கூட்டணிகள் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணிகள் ஆட்சி அமைக்கின்ற உரிமையை வந்து மக்கள் தரல. ஆக இன்னைக்கு நாம் தமிழரை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 3 அணிகள் சட்டமன்றத்திற்கு போயிருக்கு. ஒன்று விஜய் தலைமையில் இருந்த ஒரு அணி அதிகமான இடங்கள் 108, இப்போ 106 எண்ணிக்கை 106 ஆயிருக்கு. அது அதிகமான தொகை. அதுக்கடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான INDIA கூட்டணி, அந்த கூட்டணி அடுத்த நிலையில் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த 3ஆம் நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான NDA கூட்டணி. ஆக இந்த 3 கூட்டணிகள் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேர்தலுக்கு முந்தைய அணிகள். இப்போ விஜய் அணியில் வந்து 108, அதுக்கப்புறம் 107, அதுக்கப்புறம் 106ன்ற நிலையில் இன்னைக்கு 106 பேரை வச்சுக்கிட்டு அவங்க ஆட்சி உரிமை கோர சொல்ல, அவங்க தனிப்பெரும் கட்சி என்ற பெயரில் கோரியிருந்தாங்கன்னா அவங்க வந்து அது ஃப்ளோரில் என்ன நடந்திருக்குன்னு அது வேற. ஆனால் அவங்க தனிப்பெரும் கட்சி என்ற முறையில் ஆட்சி உரிமை கோரலை. அவங்க திமுக கூட்டணியை உடைச்சி அதில் இருந்த கட்சிகளுடைய எண்ணிக்கையை சேர்த்து அந்த நம்பரை சொல்லி ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்கி ஆட்சி அமைச்சாங்க, பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பதவி பிரமாணம் எடுத்துட்டதுக்கு பிறகும் அவங்களுக்கு அந்த கூட்டணியில் ஒரு இணக்கமான ஆதரவு கிடைக்காதுன்னு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அவங்களுடைய கோரிக்கைகள் இவங்களுக்கு ஏற்புடையதாக 5 வருஷம் அந்த ஆதரவு பெற்று ஆட்சி அமைக்க முடியாது. அது என்ன காரணம்னு தெரியாது. அந்த இல்லைன்னு அவங்க நினைக்க சொல்ல அவங்க அப்போ என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஜோசப் விஜய் அவர் என்ன சொல்கிறாரு, NDA கூட்டணியில் யாரிடமும் ஆதரவு கேட்க மாட்டோம், அவங்களுடைய எதிர்நிலையில் நாங்கள் தேர்தல் காலத்தில் இருந்தோம், அதுதான் தொடரும். ஆனால் இதை சொல்லிட்டு அவர்கள் தானாக வந்து ஆதரவு தந்தால் கூட ஏற்க மாட்டோம்னு சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு பேரம் பேசி குதிரை பேரம் நடத்தி பதவி தரம் சொல்லி அவங்கள ஆதரவை அவர் நாடுறாரு. இதை வந்து கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் அரசியல் நாகரிகம் இல்லாமல் ஒரு மோசமான குதிரை பேரத்தை அவர் நேரடியாக நடத்துகிறாரு. இவர் போகிறாரு, அவருக்கு முன்னால் சூட்கேஸ் போகுது. அந்த சூட்கேஸில் என்ன இருக்குது புஷ்பா படத்துலன்னு சொல்லி சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் அந்த சோஃபாவை பற்றி விவாதத்திற்கு. ஆக இந்த குதிரை பேரத்தை பகிரங்கமாக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட விஜய் நம்பிக்கை வாக்கை பெறுவதற்காக அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதிமுகவை அதிலிருந்த ஆட்களை விலை பேசி அல்லது பதவி தரம் சொல்லி அவர் வந்து எடுத்துட்டு போய் இன்னைக்கும் அவங்கள வந்து ரோட்ல அலைய விட்டுருக்காரு. ஆனா இதை விட மோசம் மக்கள் தீர்ப்பளித்ததுக்கு எதிராக அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்குது அப்படின்றது. இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை வந்து
எந்த இடத்துலையும் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்ததா திமுகவோ அதிமுகவோ அதிகாரப்பூர்வமாக அதை நடத்தலை. ஆனால் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்தது இந்த தேர்தலுக்கு பிறகு ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாதுன்னா ஒரு ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ சூழ்நிலை வர சொல்ல நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்று விஜய் அதிமுக கூட்டணியோடையோ இல்லை திமுக கூட்டணியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். அதுதான் ஒரு முறையான தேர்தல் மக்கள் தீர்ப்பை ஏற்கின்ற ஒரு முறை. அல்லது திமுக அதிமுக ஆதரவோட ஒரு ஆட்சி அமைக்கணும். அல்லது திமுகவும் தாவேக்காவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கும். இதுதான் இந்த 3 ட்ரையாங்குலர் நிலையில் ஆட்சி அமைந்தால் தான் அது மக்கள் தீர்ப்பை ஒட்டி அமைந்த கூட்டணியாக இருக்கும். இந்த 3 கூட்டணியை தவிர வேற ஒரு தனிநபர் யாரும் வெற்றி பெறல. அப்படி இருக்க சொல்ல இவர் தன்னுடைய எண்ணிக்கையை எப்படி அதிகப்படுத்த முடியும்? தனிநபர் யாரும் வாங்க முடியுமா இந்த கட்சி? அப்போ ஒண்ணு அதிமுக திமுகவை எதிர்நிலை வைத்த இத்தனை வருஷம் வந்து அரசியல் செய்திருக்கீங்க. அதுதான் சொல்றோமா. இதை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக உறுதியா நாங்க எதிர்கட்சியா இருக்க போறோம், நாங்க ஆட்சி அமைக்க முயற்சிக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்த நிலையில இருந்த சி.வி. சண்முகம் அவர்கள் செய்தியாளர் நான் முடிச்சிடறேன். சி.வி. சண்முகம் வந்து அவரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பேசினாரா செகண்ட் ரவுண்ட்ல பேசினாரான்னு வந்து இப்போ விவாதிச்சிங்கன்னா அது குழப்பமா இருக்கும். அதனால முதல்ல நான் வரிசையா சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ரவுண்டு எல்லாம் பேசலாம். அதனால அதிமுகவினுடைய கடமை என்னன்னா திமுக அந்த ஆட்சி உரிமை கோராத போது அப்போ இருக்கிறது டிவிக்கே அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, அவங்கள வேற யாரும் ஆதரிக்க முன்வராத நேரத்தில் நாங்கள் மக்கள் பிரச்சனையை வந்து மையப்படுத்தி நாங்கள் அதிமுக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கான்னு பரிசீலனை செய்ததில் ஒன்றும் தப்பு இல்லையே. அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் மக்கள்கிட்ட என்ன கேட்டோமோ அதை ஒட்டி தான். அது நாளைக்கு தாவேக்காவில இருந்து எங்களை ஆதரிச்சிருக்கலாம். நீங்கள் அரசியலில் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் விஜய்க்கு வந்து ஆட்சியை அமைக்கின்ற வாய்ப்பு தனிநபர் சார்ந்த அவர் இல்லைன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான முயற்சி எடுக்க சொல்ல அது திமுக கிட்ட இருந்து மட்டும் ஆதரவு வரும்ன்றது நீங்கள் நம்புற சொல்ல ஏன் தாவேக்கா கிட்ட இருந்து ஆதரவு வரக்கூடாதா? அப்படி நம்ம மக்கள் தீர்ப்பை எடுக்கிறோம். எனக்கு இதுல ஒரு சந்தேகம். இப்ப தாவேக்கா முதல் இடத்துல இருக்கு, 2வது இடத்துல திமுக கூட்டணி தான் இருக்கு. அப்ப அதிமுக திமுக கூட்டணி ஆதரிச்சு நீங்க ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்ல திமுக அவங்க எதிர்கட்சியை எங்க போறோம், நாங்க மக்கள் தீர்ப்பை ஏற்கிறோம், நாங்க ஆட்சி அமைக்க எந்த வாய்ப்பையும் நாங்க பயன்படுத்த போறதில்லைன்னு அவங்க பகிரங்கமா அறிவிச்சிட்டாங்க. அப்ப இருக்கிறது அதிமுக தாவேக்காவும் தான். அப்போ தாவேக்கா அதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபடலை, வேற அவங்களுக்கு ஆதரவு தளங்கள் வேற இல்லாதப்போ அதிமுக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மக்கள் ஆட்சியில் ஒரு தேக்கம் வந்து ஆளுநர் ஆட்சி வருகின்ற சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காக அந்த முயற்சி பண்ணியிருந்தா அதுல என்ன தவறு இருக்கு? இது தவறு இல்லதான். ஆனா தாவேக்கா இந்த பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுப்பாங்களா அப்படின்னு. அதுதான் ஒருவேளை தாவேக்கா பின்வாங்கிட்டாங்கன்னா அதிமுக முயற்சி எடுக்கிறது தப்பு இல்ல. ஒரு நேர்மையான முயற்சியா இருந்தா நீங்க சொல்றது அதிமுக முயற்சி பண்ணியிருந்தா அது வந்து திமுகவோட தான் பேசியிருக்கணும் அல்லது தாவேக்காவோட பேசியிருக்கணும். அது எப்படி சரியோன்னு நீங்க நம்புறீங்களோ அது போல தாவேக்கா முயற்சி பண்ணியிருந்தா ஒன்று திமுக கூட்டணியில் பேசியிருக்கணும் அல்லது அதிமுக கூட்டணி பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு அதுல இருக்கிற ஆட்களை பிடிக்கிறதுன்றது அது குதிரை பேரன்ற அவங்களுக்கு ஆசை காட்டுறது, அவங்களுக்கு பதவி தரேன்னு சொல்றது, அது எல்லாம் பேரம். அதுதானே பேரம். ஒருத்தர் இருக்கிறவரை வந்து கடத்திக்கிட்டு வர்றது, அவரை வந்து காரில் வச்சு கையெழுத்து வாங்குறது, அவரை மந்திரி ஆக்குறேன்னு சொல்றது, அவருக்கு வந்து நீங்கள் தான் அடுத்து நிதி மந்திரின்னு சொல்றது, அவரை வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர்னு சொல்றது ஒருத்தரை. இது ஆட்சி அமைக்கிறதுக்காக நீங்கள் செய்கிற பேரம். அந்த பேரத்தை வந்து ஆளுநர் அனுமதிக்க முடியுமா? இந்த சட்டம் அனுமதிக்க முடியுமா? நீங்கள் ஆதரவு தர்றதுன்ற வேற, அது அரசியல் ரீதியாக கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. எந்த ஆதரவுமே அந்த கட்சி தான் எடுக்கும். ஆனால் அந்த கட்சிக்கு இல்லாமல் அதில் இருக்க தனிநபர்களை வைத்து நீங்கள் பேரம் பேசுகிறீங்க, அடைக்கிறீங்கன்னா, அவங்கள போய் பார்க்குறீங்கன்னா, அவங்களுக்கு சோஃபா தரீங்கன்னா அப்போ அது பேரம் தானே. அதை எப்படி ஒரு கட்சி ஏற்றுக்கும்?
ஆனா இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியை சரிவு நிலைக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அவங்கள எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினாங்க, தனித்து விடப்பட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்லை இல்லைம்மா, அது வேற. அது சட்டமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற அவங்க எண்ணிக்கையை வச்சு நாங்கள் பலத்தை காட்டல. அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க, அவங்க செயல்பாட்டில் அந்த கட்சிக்குள்ளே அதிருப்தி வந்த சொல்ல அவங்க எங்களுக்கு வர ஆதரிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. அது வந்து அவங்க அவங்கள நாங்கள் அமைச்சராகிறோம் சொல்லியிருந்தாலோ அல்லது அவங்கள கொண்டு வந்து எங்கள் கட்சியில் எண்ணிக்கையை காட்டி நாங்கள் ஆட்சியில் இருந்திருந்தாவோ நீங்கள் கேட்குற கேள்வி சரி. நாங்கள் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு ஆளுநர் சொல்கிறாரு. அந்த இடைப்பட்ட காலத்தில் அதிமுகவிலிருந்து ஆட்களை நீங்கள் வந்து விலை பேசுகிறீங்க, அவங்களுக்கு பதவி தரேன்னு சொல்கிறீங்க, அவங்களுக்கு பணத்தை தரீங்க. உங்களுக்கு பணத்தை விஜய் தராரு அல்லது அவருடைய சார்பில் யாரோ தராங்க, லாட்ரி காசு புழக்கத்தில் வருது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் தரப்பட்டதாக சொல்லப்படுது. இதெல்லாம் ஒரு அமமுக உறுப்பினர் வந்து கடத்தப்பட்டார்னு சொல்கிறாங்க, கவர்னர்கிட்ட போய் புகார் தராங்க. அதுக்கப்புறம் அவரே வந்து நான் போகலன்றாரு. அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அவர் சட்டமன்றத்தில் ஆதரிக்கிறாரு, அவரை வந்து அமைச்சராக்குறேன்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் பேர இல்லையா? ஒரு நேர்மையான அரசு அல்லது ஒரு மாற்று அரசு நடத்துகிற இவ்வளோ நாள் 50-55 வருஷமாக திராவிட இயக்கங்களால் தமிழ்நாடு அழிஞ்சு போச்சு, உங்களுடைய கலாச்சாரமே ஒழிஞ்சு போச்சு, இது ஊழல் தான் இருக்குது, நான் வந்து தூய்மையான ஆட்சி நடத்துகிறேன்னு சொல்கிற விஜய் ஆரம்பமே அவருடைய பதவிக்கு அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்கார்றதுக்கே இவ்வளோ மோசடி பண்ணுறாரு, இவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணுறாரு, இவ்வளோ பேரம் நடத்துகிறாரு, இவ்வளோ பணப்புழக்கத்தில் இருக்குது, லாட்ரி பணம் புழக்கத்தில் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைமையோட பேசுறது வேற, ஆனால் தனி நபர்களை அடைச்சி வச்சு அவங்கள வச்சு பேசுறதுன்னா எப்படி இது வந்து அரசியலாக இருக்கும்? இது முழுக்க நீ என்டிஏ கூட்டணியில் அதிமுக தொடருது, ஆனால் என்டிஏ கூட்டணியில் வெற்றி பெற்றவங்களை நீங்கள் எப்படி உங்களுக்கு ஆதரவு தந்தா ஏற்றுக்கிறீங்க? அப்படின்னா என்டிஏ கூட்டணியை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? இந்த கேள்வி வருமா வராது? அதுதான் சொல்கிறோம். நாங்கள் வந்து இன்றைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, சட்டமன்ற கட்சியில் தான் நாங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ஒரு நல்ல ஊடகவியலாளராக நெறியாளராக இருந்துகிட்டு இருக்கீங்க. ஒரு சட்டமன்ற கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லி கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தில் தானே முடிவெடுப்பாங்க. அப்பவும் 47 சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் எடப்பாடி பழனிசாமியை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்களா இல்லையா? ஆனால் இவங்க வந்து வேலுமணியை தேர்ந்தெடுத்ததா சொல்கிறாங்க. விஜய் வந்து முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே அவர் வந்து அதிமுகவில் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் வந்துருச்சா? என்ன சொல்ல வராங்க? ஆனா எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாருன்னா, ஒரு இயக்கத்துல கருத்து வேறுபாடு வந்து பிளவு ஏற்பட்டது அப்படின்னா அதுல இருந்து அவங்களுக்கு வந்து பதவி நீக்கிறதுக்கான எந்த உரிமையும் கிடையாதுங்கிறாரு. எஸ்பி வேலுமணி வந்து அவர் செஞ்ச சதி திட்டத்தை, துரோகத்தை, அவரை போன்ற ஒரு பச்சோந்தித்தனமான வெறித்தனமான பதவி ஆசை பிடித்தவரை தமிழ்நாடு இது வரைக்கும் பார்க்கல. அப்படிப்பட்ட அந்த பச்சோந்தி, அந்த பதவி வெறி பிடித்தலைகின்ற ஒரு கொள்ளை கூட்ட தலைவனாக தன்னை உருவாக்கி கொள்ள விரும்புகின்ற வேலுமணி சொல்கிறத அதிமுகவினுடைய கருத்தை நீங்கள் எடுக்காதீங்க. அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் அதிமுகவில் இருக்கிற ஒரு சாதாரண உறுப்பினர். இன்றைய பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இதை சொல்ல வேண்டிய இடம் எங்கே? பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை மாவட்ட செயலாளர் கூட்டத்தில். அவர் தான் சொல்றாரு, பொதுக்கூட்டம் கூட்டுங்கன்னா கூட்ட மாட்டீங்க. எப்போ கூட்டம்? நீ துரோகம் பண்ணிடுவ, நீ அங்கே பண மூட்டையை வச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து கடத்திட்டு போய் வச்சுப்ப. யாரை கேட்டு இவங்க பாண்டிச்சேரியில் எல்லாரும் கடத்திட்டு போனாங்க? எதுக்கு கடத்துனாங்க? என்ன தேவை வந்தது? அதிமுக ஜெயிச்ச உடனே விஜய் சொல்லி எதுக்கு அங்கே கொண்டு போய் கடத்தி வச்சாங்க? கடத்திட்டு போனாங்களா? அவங்க ஆதரவோடு தான் போனாங்கன்னு சொல்றாங்க. அடைச்சி வச்சாங்கல்ல. சிவி சண்முகமும் வேலுமணி தானே அடைச்சி வச்சாங்க. அப்பவும் எடப்பாடி பழனிசாமி அங்கே போனார்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் வராங்க, சென்னைக்கு வராங்க, பொதுச் செயலாளர் பார்க்குறாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அங்க போய் பேசுறாருல, ஆதரவு. அதுதான் இந்த கடத்தலை நாங்க வந்து முறியடிக்கதான் எடப்பாடி பழனிசாமி அங்க போய் கையெழுத்துவாங்க. இவங்க என்ன திட்டத்தோட கடத்திருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியும். அதனால தான் அங்கே போனோம். இதெல்லாம் வந்து ஊடகங்கள் வந்து பேசு பொருளாக நாங்கள் எடுக்காதனால, எங்கள் தரப்பில் நாங்கள் சொல்லாதனால
அவங்க என்னவோ நான் கேட்குறேன், சட்டமன்ற கட்சி தலைவர் கூடுன்ற செய்தியை அறிவிக்கிறது யாரு? பொதுச்செயலர் தான் அறிவிக்க முடியும். இவங்க யார் கூட்டினாங்க, யாரை தேர்ந்தெடுத்தாங்க? விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் லீமா ரோஸும் சேர்ந்தாங்கன்னா, லாட்ரி பணம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா எந்த கட்சியை ஒன்றா பிளந்துருவாங்க. அதுக்கு நாங்கள் வேடிக்கை பார்க்குமா? இதே லீமா ரோஸுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் அவங்க கட்சியில் சேர்த்தது யாரு? இதே வேலுமணி தானே கூப்பிட்டு வந்தாரு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தானே கட்சியில் சேர்த்தாரு. அவர் தானே பொறுப்பு போட்டாரு, அவர் தானே சீட்டு கொடுத்தாரு, அவர் தானே ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டாரு. அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தேவையா? இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து நான் வேலுமணியை பற்றி பேசுறதுக்கு காரணம், வேலுமணி ஒரு மனுஷனே இல்லை, ஒரு மனிதாபிமானம் இல்லை, ஒரு ஒரு கேவலமான மனிதன். அன்னைக்கு 12ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாள். இவங்க வாழ்த்து சொன்னாங்களா? நீங்க எடப்பாடி பழனிசாமி பிளவு பண்ணிட்டார், அது பண்ணிட்டாரு, இவங்க குறை சொல்றாங்கல்ல. ஒரு பிறந்த நாள், அது எதிரியா இருந்தாலும் வாழ்த்து சொல்லணுமா? எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்ற CV சண்முகம் வாழ்த்து சொன்னாரா? அதே சட்டசபையில் உட்கார்ந்துருந்தாங்க. 2021 வேலுமணி வெற்றி பெற்றார்ல, பதவியேற்க சொல்ல எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லி தானே பதவியேற்று நன்றி சொன்னார். இப்போ சொன்னாரா? அதுக்கு பிறகு அவங்கள எப்படி அதிமுக நீங்க ஏத்துக்கணும்னு சொல்றீங்க? அப்ப வந்து தலைமைக்கு எதிராக யார் பேசுறாங்களோ அவங்க அதிமுக கிடையாது. தலைமைக்கு எதிராக இல்லைம்மா, அதிமுகவுக்கு எதிராக யார் வந்து விஜய் கிட்ட போய் சேர்ந்தாங்களோ அவங்க அதிமுக இல்லை. அதிமுக தலைமையை வந்து அவங்க ஏத்துக்கலன்றதுக்கு வேற, அது விவாதம், அது கூட மாற்றம் கூட கொண்டு வரலாம், அது வேற. ஆனால் அவங்க விஜய் தலைமையை ஏத்துக்கிட்டு போயிட்டாங்க. விஜய் ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு விமோசனம் தரோம்னு சொல்றாங்க. விஜய் ஆட்சியில் நாங்கள் பங்கு பெற போகிறோம்னு அவங்க இருக்கிற தொண்டர்கள்லாம் கொடுத்துட்டு 5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி பின்னால் இருந்தால் நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், எங்கள் கூட வந்தால் நல்ல பதவிகள் வாங்கி தரேன்னு இன்றைக்கும் பேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பொதுக்குழுவை கூட்டுறன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர்கிட்டலாம் போய் உங்களுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்துடுவோன்னா பதவி வரும், வேலுமணி தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வர போகிறாரு, CV சண்முகம் தான் சட்ட அமைச்சராக வர போகிறாரு, காமராஜ் தான் டாஸ்மாக் அமைச்சராக வர போறாருன்னு இவங்க பேரம் பேசுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அமைச்சரவை அமைச்சு 22 துறைக்கு இன்னும் அமைச்சராக நியமிக்காம இருக்காங்க. எதுக்கு? இந்த கருங்காலிகள், கட்சி துரோகிகள் இந்த பேரம் பேசிக்கிட்டு அவங்க வருவாங்கன்னு தானே காத்துட்டு இருக்காங்க. ஒரு பகிரங்கமா வந்து எந்தவித ஆதரவு இல்லாமல் மக்களுடைய விருப்பத்துக்கு மாறா இந்த பொய்க்கால் குதிரை மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆதரவே இல்லாமல் அதிமுகவிலையும் மற்ற அமமுகவிலையும் இருக்கிறவங்கள விலை பேசி வச்சுட்டு ஆட்சி நடத்துகிறாங்க. திமுக கூட்டணியில் அவங்கள மீறிக்கிட்டு அவங்கள வந்து ஏதோ ஒரு காரணத்தை காட்டி காங்கிரஸை இழுத்தாங்க. நேர்மையான வழியிலே அவங்க காங்கிரஸை கூட்டு சேர்த்தாங்க. இப்படி தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாமல் இந்த காயாராம் கலாச்சாரத்தை இன்னைக்கு விஜய் அரங்கேற்றிருக்காரு. இன்னைக்கு லாட்ரி பணம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற இவங்க என்ன சொல்றாங்க? விஜய் ஆட்சிக்கு வரணும், விஜய் ஆட்சி தொடரணும். விஜய் ஆட்சி தொடரணுன்றதை விட அதிமுக தொண்டர்கள் நல்லா இருக்கணும்னா விஜய் ஆட்சியில் இருந்தால் இங்கே வந்தால் பதவி கிடைக்கும்னு சொல்லி அதிமுக பலகீனப்படுத்துவதோ அடிப்பதோ அவங்க முயற்சியாக இருக்குமானால் அதை காப்பாற்ற வேண்டிய கடமை பொதுச் செயலாளர் முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா இல்லையா? அதை தானே அவர் செய்கிறாரு. அவர் பின்னால் இன்னைக்கு தொண்டர்கள் இருக்காங்களே. இன்னைக்கு ஏறத்தாழ 85% பொதுக்குழு உறுப்பினர் கையெழுத்து போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரித்து இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலையத்தில் எம்ஜிஆர் மாளிகையில் இன்னைக்கு கூட்டம் போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கல்ல. இந்த தரப்பு கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. அது யார்கிட்ட வேணா வாங்கட்டோமா? நான் என்ன சொல்றேன், கட்சி அமைப்பு ரீதியா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட கழகத்தை கூட்டி அந்த மாவட்டத்தில் இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர் மற்ற நிர்வாகிகள்லாம் சேர்ந்து தீர்மானம் போட்டு எடப்பாடியார் ஆட்சி தொடரணும், பொதுக்குழுவை கூட்ட தேவையில்லை, கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை, கட்சி சட்டத்திட்டங்கள் படி அவர் செயல்பட்டு வராரு, அவர் அடுத்த நிலைக்கு அதிமுக கொண்டு போகணும், விஜயோடையோ இல்லை திமுகவோட எங்களுக்கு எந்த உறவும் இல்லைன்னு நாங்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்கோம். அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா வழியில் தொடர்ந்து செயல்படுது. அதுக்கான படியில்
பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை வழி நடத்திட்டு போறாருன்னு அவைத்தலைவர் உள்பட, கட்சியினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்பட, துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி உள்பட எல்லாருமே வந்து கையெழுத்து போட்டு கிட்ட இருந்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காங்க. கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆன உடனே இவங்க மந்திரி ஆகணும்னு ஆசைப்பட்டு விஜய்க்கு விலை போனவர்களை தவிர மற்றவர்கள்லாம் கட்சியில் இன்னைக்கு ஒற்றுமையாக தானே இருக்கும். ஆனா இவங்க விலை போயிட்டாங்க, துரோகி பச்சோந்தி அப்படின்னு சொல்றீங்க. ஒரு மூத்த அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்துல இருந்து பயணம் மேற்கொண்டு செம்மலை அவர்களும் அதிமுக வந்து கரைஞ்சிட்டு இருக்கு, ஒற்றுமையா இல்லைன்னு அவரும் வெளியேறி இருக்கிறாரு. இல்லை, அவர் வெளியேறினாரா வெளியேற்றப்பட்டாரா எனக்கு தெரியாது. அவர் வந்து சொல்றது வெளியேற்றப்பட்டாரா அப்படின்னு. ஆமா, அவருக்கும் லாட்டரி போன போயிடுச்சான்னு தெரியல. அவர் எந்த கட்சியை சார்பாக எதுவும் சொல்லல. அவர் தலைமை நிலை செயலாளர் வேலுமணி சொன்னாரா இல்லையா? எடப்பாடி பழனிசாமியினுடைய பணிகளை அவர் எதுவும் குறை சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, அவங்களெல்லாம் விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிடிங்க, அவங்க தப்பு பண்ணுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, இந்த கட்சியை வந்து விலை பேசி வித்துட்டு வருவாங்க, அவங்கள கூட சேர்த்துங்கன்றாரு. அப்போ அவங்களுக்கு இவர் ஆதரிக்கிறாருன்னு தானே அர்த்தம். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அதாவது ஒரு ஆட்சி கிடைக்குது, அதிகாரம் கிடைக்குதுன்றதுக்காக கட்சியினுடைய இருப்பையே இழக்கணும்னு சொன்னால். ஆனா அவருக்கு வந்து தொடர்ச்சியா வந்து அதிமுக தலைமை வாய்ப்பு கொடுக்க மறுக்குது இல்ல, சட்டமன்ற தொகுதியில் நிற்க வாய்ப்பே கொடுக்கலையே. இல்ல, அது வாய்ப்பு கொடுக்கலன்றது வேற, அது வாய்ப்பு, அதுக்கான போராட்டம் வேற, அது எதுன்றது வேற. ஆனா அது அவர் இப்போ இதுவரைக்கும் அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் அப்படின்னு சொல்லும் போது இவர் எதிர்த்து நின்னாரு, அதுக்காக எடுத்துக்கலாமா? இல்ல, எதிர்த்து நின்னதெல்லாம் முடிஞ்சு போச்சுமா. எதிர்த்து நின்ன எத்தனையோ பேர் இன்னைக்கு KP முனுசாமி விடவா எதிர்த்து நின்னாங்க. அவர் துணை பொதுச் செயலாளர் இருந்து கூட தானே இருக்காரு. அது இல்லை, இவருக்கு வந்து அந்த வாய்ப்புனா ஏற்கனவே அங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க, இவர் இருந்த தொகுதியில் அந்த ஓம்பலூரில் வேற ஒருத்தர் மணின்னு நினைக்கிறேன் அவர் இருக்காரு. அவர் இந்த முறையும் அவர் நின்று ஜெயிச்சிருக்காரு. அதனால அவருக்கு ஒரு சில இது இருக்கு. அதுக்கு அடுத்து வாய்ப்புகள் வர சொல்ல அவருக்கு தருவாங்கன்னு நினச்சிருக்கலாம். அதுக்கு பல காரணம் இருக்குது. ஆனால் அவர் அதை சொல்லி அவர் வெளியே இருந்திருந்தாருன்னா நீங்கள் கேட்குறதுல நியாயம் இருக்குது. அவர் அதையெல்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, யாரையும் இழந்துடக்கூடாது, கட்சி பலமாக இருக்கணும்னு தான் சொல்கிறாரு. பலமாக இருக்கணும்னா போய் தாவேக்காவில் போய் விஜய் ஆட்சியை பலமாக்கணும்னு சொல்லி போகிறவங்கள வச்சுக்கிட்டு எப்படி அதிமுக பலமாக்க முடியும்? அதுதாங்க. அதாவது அந்த பிரிவை அவர் வந்து வேண்டான்ற எண்ணத்தில் அவர் சொல்லியிருந்தா கூட, ஆனால் நீங்கள் ஒரு 100 பேர் இருக்கிறது பலம் இல்லை. 10 பேர் கொள்கையோடு இருக்கிறவங்க, கட்சியினுடைய நிலைப்பாட்டை உறுதியாக பின்பற்றவங்க இருந்தால் போதும். நீங்கள் 100 பேரை வச்சுக்கிட்டு 50 பேர் துரோகி, 50 பேர் வர போகிறவங்க, 50 பேர் வந்து இது ஒன்றா, அது எப்படி ஒரு கட்சி? அவர்களே இந்த 25 எம்எல்ஏக்கள் போனா போட்டோம் அப்படின்னு விடலையா? அவர் சொல்லிக்கூடிய அறிக்கையில பார்த்தோம்னா எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்கிற மாதிரி நம்ம கட்சியில பிரச்சனை இருக்கு, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு. அப்ப அவங்களுடைய இருப்பு வந்து தேவைப்படுது தானே? அதுதான்மா. அவங்க வந்து தன்னுடைய அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு, தவறுகளை உணர்ந்து திருந்தி வந்தா நான் ஏற்றுக்க தயார் சொல்றாரு. அவர் இப்ப கூட யாரையும் புறக்கணிக்கிறேன்னு சொல்லல. ஆனால் இவங்க தவறு என்னன்றதை அவங்களுக்கு உணரல. அவங்க தவறு வந்து விஜய் கிட்ட வந்து பேரம் பேசினது, விஜய் கிட்ட வந்து எதையோ ஒரு பலனை எதிர்ப்பது, குதிரை பேரத்தில் இவங்க எல்லாத்தையும் செஞ்சது, இதையெல்லாம் அப்படியே அவங்க விரும்புறாங்க, அது தொடரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க விஜய் முதலமைச்சராக இருக்க சொல்ல நம்ம மந்திரியாக இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்க சொல்ல அவங்க அதே நிலையில் எப்படி கட்சியில் சேர்க்க முடியும்? அவங்க இன்னைக்கு கூட அதிமுகவினுடைய தலைமை ஏற்றுக்கொண்டு அதிமுகவில் நம்ம உட்காந்து முடிவு பண்ணலாம், விஜய் எங்களுக்கு தேவையில்லை, அதிமுக என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம், அதிமுக எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒற்றுமையாக இருந்து கட்சியை பலப்படுத்தலாம்னா அதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் நாங்கள் விஜய் ஆட்சியில் பதவியில் உட்காந்துப்போம், ஆனால் அதிமுகவில் இருப்போம்னா அது எப்படி முடியும்? அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. ஆனா அதிமுக தொடங்கியதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியா பிளவு ஏற்பட்டுட்டே இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல கூட ST சோமசுந்தரம் போனாரு, அப்புறம் வந்தாரு, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஜெயலலிதா இல்லம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச 1972லயே 73லயே பிளவு வந்திருக்கு. அப்போ டாக்டர் பொற்செல்வின் ஒரு அம்மா நாவலவன்லாம் சேர்ந்து புரட்சி அதிமுக ஆரம்பிச்சாங்க. அதனால உண்ணாவிரதம்லாம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு நிறைய தொடர்ந்து SDS முன்னாலேயே வந்து நாங்கள் அப்புறம் G. விஸ்வநாதன், P. சீனிவாசன் இவங்கெல்லாம் புலவர் இந்திரகுமாரிலாம் சேர்ந்து கட்சியை இது ஒன்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க
மதிமுகவுக்கு போனாங்க. இப்படி நிறைய பிளவுகள் தொடர்ந்து வந்திருக்கு. ஏன் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் இல்லையா? எல்லாருமே வந்து ஒரு தேர்தல் தோல்வி வந்த உடனே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 80ல் தோத்த உடனே அன்னைக்கு நாஞ்சில் மனோகரன் அடுத்த நிலையில இருந்து ஒரு போனார்ல, சுப்புலட்சுமி ஜெகதீசன் போனாங்கல்ல. சுப்புலட்சுமி ஜெகதீசன் அதிமுகவில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவங்க. அவங்கள நாஞ்சில் மனோகரன் கூட போனாங்க. அந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நேர காலகட்டங்களையும். ஆனா யாருமே அடிமட்ட தொண்டர்களா இருக்கட்டும் இல்ல முக்கிய தலைவர்களா இருக்கட்டும் தலைமையை நோக்கி யாருமே கேள்வி கேட்டதே இல்ல. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கும் போதும் சரி, 96ல 4 இடங்கள்ல மட்டும் வெற்றி பெற்றது அப்ப கூட சரி. ஆனா இப்ப தலைமைக்கு எதிராக எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. திருநாவுக்கரசர் எத்தனை முறை கேட்டிருக்காரு. நீங்க வரலாறு தெரியாம பேசுறீங்க. கண்ணப்பம் கேட்டது இல்லையா? யார் கேட்காம இருந்திருக்காங்க? எல்லாம் வந்து ஒரு கட்சியில் பிளவுன்னு பிரச்சனைன்னு வந்துட்டுனா, கட்சி உடஞ்சிடுச்சுன்னா அவங்கள பக்கத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு குறைதானே சொல்லியிருக்காங்க. அம்மாவை சொல்லி தான். ஏன் கூப்பா கிருஷ்ணன் அம்மாவை ஏற்று போலையா? இன்னைக்கு தாவேக்காவில் போய் தோற்று உட்காந்துருக்காருல்ல. எல்லாரும் போயிருக்காங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இந்த கட்சியில் சுயம்பா இருக்காங்க. எல்லாரும் வந்து பல கட்சி மாறி தான் கட்சியில் பிளவு உருவாக்கினவங்க தான். அதனால் இது வந்து ஒரு வளர்கிற கட்சியில், ஒரு ஆரோக்கியமான அரசியலை நடத்துகிற கட்சியில் இது இயல்பானது தான். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நான் பல இடங்களில் போகிறேன். நான் சமீபத்தில் தமிழ்நாடுல பல பகுதிகளில் போய் கட்சிக்காரங்களை சந்தித்தேன். நான் சந்தித்த வகையில் இன்றைக்கு இந்த இந்த அது சிவி சண்முகமாக இருந்தாலும், எஸ்பி வேலுமணியாக இருந்தாலும், காமராஜாக இருந்தாலும், விஜயபாஸ்கராக இருந்தாலும், கேபி அன்பழகனாக இருந்தாலும், கேசி வீரமணியாக இருந்தாலும், இந்த மந்திரி பதவிக்காக இந்த கட்சி மாறின அத்தனை பேரும் இவங்க அந்த மாவட்டத்தில் கட்சியை அடித்து வச்சுருக்காங்க. இவங்களுடைய டாமினேஷனால், இவங்க பண்ணையார் அரசியல்னால அங்கே இருக்கிற உடைச்ச தொண்டன், உண்மையான தொண்டன் பாதிக்கப்பட்டு பதவிக்கு வர முடியாமல் இருந்தான். அவன்லாம் இன்றைக்கி துடிச்சு எழுந்து வெளியே வந்திருக்கான். இன்றைக்கி விழுப்புரத்தில் என்ன நடக்குது பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான நிலை. இவங்க சொல்லி தான் எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தாரு. இவங்க எல்லா மாவட்டத்துலேயும் இவங்க சொல்லி சீட்டு வாங்கின அத்தனை பேரையும் அவங்கள தோக்க வச்சுட்டு இவங்க ஒரே ஒரு ஆள் ஜெயிச்சு வராங்க. வீரமணி திருப்பத்தூர் மாவட்டத்தில் எத்தனை பேரை ஜெயிக்க வச்சார்? விஜயபாஸ்கர் புதுக்கோட்டையில் எத்தனை பேரை ஜெயிக்க வச்சார்? வேலுமணி கோயம்புத்தூர் என்ன யார் வருவாங்க? நான் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துல அதிமுக வலிமையா இருக்கு, அங்கேயே சரிவு செஞ்சுச்சு. அதுதான் 27 தொகுதி இந்த மண்டலத்துக்கு நான் தான் பொறுப்பாளர், யாரும் வராதிங்க, நான் பார்த்துக்கிறேன். செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவார்னு கேட்டார்ல. இவர் கூட இருந்த இவரை தவிர எல்லாரும் தோத்தாங்கல்ல. அதுக்கு அவர் பொறுப்பேற்றிருக்கணும்ல. இவர் மட்டும் ஜெயிக்க முடியுது, மற்றவங்களாம் ஜெயிக்கலன்னா அதுக்கு என்ன காரணம்? அது விஜயபாஸ்கராக இருந்தாலும், சிவி சண்முகம் சொந்த ஊர் எது? திண்டிவனம். அவர் வீடு இருக்கிறது திண்டிவனம். திண்டிவனத்தில் அதிமுக ஜெயிச்சுதான். இவர் போய் விழுப்புரத்தில் நிற்க வேண்டிய ஒரு ஏன் மயிலத்துக்கு வந்தார்? அங்கே ஜெயிக்க முடியாது தானே இங்கே வந்து ஜெயிச்சேன். அந்த இடத்த அவர் தானே உருவாக்கி கொடுத்தாரு. எடப்பாடியார் தானே நீ சொன்னவங்களால் நிறுத்தினாரு, சொன்ன இடத்துல உனக்கு வந்து சீட்டு கொடுத்தாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இவங்க என்னன்னா, அது புதுக்கோட்டை விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாருக்கும் இதான் என்னன்னா, அங்கே யாராவது ஒரு 4 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதில் ஒரு ஆளை பார்த்து மந்திரி ஆகிட்டா இவங்களுடைய பவர் போயிடும். எடப்பாடியார் யாராவது ஒருத்தர் புது ஆளை உருவாக்குவாருன்னு அவங்களுக்கு பயம் இருக்குது. நம்ம சொல்கிறத வந்து கேட்க வந்து அவர் எல்லா நேரங்களையும் எடுத்துக்க மாட்டார். நம்ம மேலே ஊழல் வழக்கு இருக்குது, குட்கா வழக்கு இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவர் வேற யாராவது புதிய ஆள் அங்கே கொண்டு வந்துட போகிறாருன்றதுக்காக அவங்களை ஜெயிக்க விடாமல் பண்ணுறது. இதனாலே அதிமுக தோத்துதுன்றாங்க. நீங்கள் ஒரு மாவட்டத்தில் நான் தான் பொறுப்பு, இந்த மண்டலம் நான் சொல்கிறவங்க தான் சீட்டு கொடுக்கணும்னு சீட்டு வாங்குறீங்க. அப்போ நீங்கள் மட்டும் ஜெயிக்கிறீங்க, மற்றவங்களாம் தோக்குறாங்கன்னா அப்போ ஒன்று வேட்பாளர் சரியில்லாமல் இருக்கணும், அல்லது அவங்கள வேலை செய்ய விடாமல் இவங்க கெடுத்துருக்கணும். இது எல்லாரும் பாருங்கள். இன்றைக்கி அந்த பதவி கேட்டு போய் அங்கே நிற்கிற எம்ஆர் விஜயபாஸ்கர்லேருந்து எல்லாரும் பாருங்கள். அவங்க ஒருத்தர் ஜெயிச்சு வராங்க. ஒரு கட்சிக்கு நான் மாவட்ட செயலாளர், அந்த மாவட்டத்தில் வந்து எனக்கு 5 தொகுதி இருந்ததுன்னா 5 தொகுதியை பிரிக்கக்கூட கூடாது, வேற புதிய மாவட்ட செயலாளர் போடக்கூடாது, நாங்கள் 5ஐயும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. மற்ற மாவட்டத்தில் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டம் போட்டிருப்போம் தமிழ்நாடு முழுக்க. ஆனால் இந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி,
காமராஜ், கேபி அன்பழக, இந்த கும்பல் அதை கூட பிரிக்க விடாமல் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு மொத்தமாக எடுத்து போய் விஜய்கிட்ட வித்துட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எப்படி இவங்களை நம்பி அந்த பொறுப்பில் விட முடியும்? அதனால தான் மாவட்ட செயலர் வந்து எடுத்தாங்க. ஆனா விஜய் ஆலையில வந்து இவங்க மட்டும் வந்து வெற்றி பெற்றதே பெரிய விஷயம் தானே. நீங்க விஜய் அலைன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். விஜய் அலைன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 77 வந்து ஆட்சிக்கு வர சொல்ல பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்தார். ஒவ்வொரு முறையும் அவர் டிஸ்மிஸ் செஞ்சுட்டு மறுபடியும் 80 தேர்தல் இருந்தால் பெரும்பான்மையோட அவர் யார் தயவுனம் போய் ஒவ்வொருத்தரையும் போய் கட்சியை உடைச்சி அங்கேருந்து தூக்கிட்டு வரல, யாருக்கிட்ட வீட்லேயும் போய் சோஃபா கொடுத்துட்டு ஆதரவு கேட்கல, யார் வாசல்லையும் போய் நிற்கலை. ஒரு மக்கள் விரும்பி இருந்தாங்கன்னா, மக்கள் அலை இருந்ததுன்னா ஏன் பல மாவட்டங்களும் அவர் தனித்து நிற்கல இல்லையா? அது 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 தனி விவாதமா, அதுக்கு கூப்பிட்டு தனியாக ஒரு நாளைக்கு நான் பேசுகிறேன். அது இன்ஸ்டாகிராம், அது வேற. நான் கேட்குறது, இது விஜய்னுடைய கொள்கையை பார்த்தோ அவருடைய ஆளுமையை பார்த்தோ அவர் வந்து சிறந்த ஆட்சி தருவார்ன்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையிலோ அவர் வெற்றி பெறலை. அவர் தான் ஆட்சி நடத்தணும்னு மக்கள் தீர்ப்பளிச்சிருந்தால் 118 இடம் கொடுத்துருப்பாங்க. அது இல்லைன்னப்போ அவர் வந்து அரசியலை கற்றுக்கிறேன்னா அந்த திமுக அண்ணா திமுக கூட்டணியோட அவர் எப்படி அரசியல் அணுகிறாருன்னு பார்க்கலான்னு கூட மக்கள் தீர்ப்பு தந்திருக்கலாம். அதனால இதை வந்து விஜய் அலைன்னு சொல்றது தவறு. நிறைய தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.